பொன்னையா ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் காய்கறி வியாபாரி. தினமும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து பக்கத்து நகரத்து சந்தைக்குச் சென்று பசுமையான காய்கறிகளை வாங்கி வருவார். அதை தனது பழைய மிதிவண்டியில் ஏற்றிக்கொண்டு வீதி வீதியாகச் சென்று விற்பனை செய்வார். பொன்னையாவின் பழக்கம். அவர் விற்கும் காய்கறிகள் எப்போதும் வாடாமலிருக்கும். அதைவிட முக்கியம், அவர் ஒருபோதும் யாரிடமும் ஒரு பைசா கூட கூடுதலாக வாங்க மாட்டார். எடையிலும் எந்த தில்லுமுல்லும் செய்ய மாட்டார். காய்கறி அழுகிப்போனால் குப்பையில் எறியலாம், ஆனால் மனசாட்சி அழுகிப்போனால் எங்கே போவது? இதுதான் பொன்னையாவின் கொள்கை. ஒரு நாள் நடந்த சம்பவம். ஒரு சனிக்கிழமை மதியம் மிகவும் பணக்காரர் ஒருவரின் வீட்டின் முன்னால் காய்கறி விற்றுக் கொண்டிருந்தார் பொன்னையா. அந்த வீட்டின் உரிமையாளர் அவசரமாக வெளியே சென்றபோது தற்செயலாக தனது விலை உயர்ந்த வைர மோதிரத்தை வாசலிலேயே தவறவிட்டுச் சென்றார். காய்கறிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த பொன்னையா மண்ணில் மின்னிய அந்த மோதிரத்தைக் கண்டார். அதை எடுத்து பார்த்த அவருக்கு அதன் மதிப்பு கோடிகளில் இருக்கும் என்று புரிந்தது. அவரது வறுமை நிலை ஒரு நிமிடம் அவர் மனதை அலைப்பாய வைத்தது. இதை விற்றால் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடுமே என்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே தனது நேர்மையை நினைத்து வருந்தினார். மாலை வரை காத்திருந்து அந்த வீட்டு உரிமையாளர் வந்ததும் அவரிடம் மோதிரத்தை ஒப்படைத்தார் என்று நினைத்தான். யாராவது பார்த்திருந்தால் இதை எடுத்துக்கொண்டு ஓடியிருப்பார்கள். நீ ஏன் எனக்காக காத்திருந்து கொடுக்கிறாய் என்று வியப்புடன் கேட்டார். ஐயா, இது உங்கள் உழைப்பில் வந்தது. நான் விற்கும் கத்திரிக்காயில் எனக்கு கிடைக்கும் 2 ரூபாய் லாபம்தான் எனக்கு நிம்மதியைத் தரும். அடுத்தவர் பொருள் தராது என்றார் புன்னகையுடன். அந்த பணக்காரர் பொன்னையாவின் நேர்மையை வியந்து பாராட்டினார். அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் ஒரு பெரிய காய்கறி அங்கடையைத் தொடங்கி அதை நிர்வகிக்கும் பொறுப்பை பொன்னையாவிடமே ஒப்படைத்தார். இன்று பொன்னையா வெறும் மிதிவண்டி வியாபாரி அல்ல, ஒரு பெரிய கடையின் மேலாளர். ஆனாலும் இன்றும் அதே நேர்மையுடன் காய்கறிகளை தரம் பார்த்து வாங்கி வருகிறார். கதையின் நீதி. நேர்மையால் கிடைக்கும் செல்வம் நிலைத்து நிற்கும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பதே ஒருவனின் உண்மையான உயர்வு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி, வணக்கம். ஏழி விவசாயியும் தேவதையும். ஒரு காலத்தில் கதிரேசன் என்ற ஏழி விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய சிறிய நிலத்தில் கடுமையாக உழைத்தான். ஆனால் அவனது உழைப்புக்கு ஏற்ற லாபம் மட்டும் ஒருபோதும் கிடைக்கவில்லை. விளைச்சல் குறைவாக இருப்பதாலும் கிடைத்த லாபம் கடனுக்கே போவதாலும் அவன் குடும்பம் வறுமையில் வாடியது. ஒருநாள் கதிரேசன் தன் நிலத்தின் வரப்பில் அமர்ந்து, ஐயோ, அடுத்த முறை பயிர் செய்ய என்னிடம் பணமில்லையே, என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று மிகுந்த மன வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் முன் ஜொலிக்கும் ஒளியுடன் ஒரு தேவதை தோன்றினாள். கதிரேசா, நீ கவலைப்படாதே, உன் நேர்மையான உழைப்பைக் கண்டேன், உனக்கு நான் உதவுகிறேன் என்று தேவதை கூறி பொற்காசுகள் நிறைந்த ஒரு தங்க மூட்டையை அவனிடம் கொடுத்தாள். கதிரேசன் ஆனந்தமடைந்து தேவதைக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனடியாக அந்த பணத்தை வைத்து விதை, உரம் வாங்கி உற்சாகத்துடன் விவசாயம் செய்யத் தொடங்கினான். இந்த முறை அவன் நிலத்தில் விளைச்சல் அமோகமாக இருந்தது. அவனுடைய துன்பம் நீங்கி செல்வம் பெருகத் தொடங்கியது. விளைச்சல் முடிந்ததும் கதிரேசன் மீண்டும் அந்த தேவதையை சந்திக்கச் சென்று, தேவதையே, நீங்கள் கொடுத்த பணத்தால் நான் நல்ல விவசாயம் செய்து முன்னேறிவிட்டேன், உங்களுக்கு என் கோடி நன்றிகள் என்று வணங்கிச் சொன்னான். ஆனால் காலப்போக்கில் கதிரேசனுக்கு ஒரு தவறான எண்ணம் வந்தது. இனி நான் ஏன் வயலில் இறங்க வேண்டும்? என்னிடம் நிறைய பணம் இருக்கிறதே, ஆட்களை வைத்து வேலை வாங்கலாம் என்று நினைத்தான். அவன் வயலுக்கு போவதையே நிறுத்திவிட்டு ஆட்களை மட்டும் வைத்து மேற்பார்வை செய்ய ஆரம்பித்தான். ஆட்களை மட்டும் வைத்து வேலை செய்யும்போது அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை. யாருடைய கண்காணிப்பும் இல்லாததால் அவர்களும் அலட்சியமாக இருந்தனர். விளைச்சலில் மீண்டும் லாபம் குறைந்தது. நிலம் பழைய நிலைக்கு திரும்பியது. மனம் குழம்பிப்போன கதிரேசன் மீண்டும் தேவதையிடம் சென்று, தேவதையே, எனக்கு புரியவில்லை, நான் ஆட்களை வைத்துதான் வேலை செய்கிறேன்,
ஆனால் லாபம் வரவே மாட்டேங்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டான். தேவதை புன்னகையுடன் அவனை பார்த்தாள். கதிரேசா, உன் நிலத்தில் நீயும் சேர்ந்து உழைத்தால் மட்டுமே உனக்கு பலன் கிடைக்கும். அவர்கள் உனக்காக முழு மனதுடன் உழைக்க மாட்டார்கள். உன்னுடைய வயலுக்கு உன் வியர்வைத் துளிகள் விழ வேண்டும். உன் கைகள் மண்ணைத் தொட்டால் மட்டுமே அது உனக்கு செழிப்பைக் கொடுக்கும் என்று அறிவுரை கூறினாள். தேவதையின் வார்த்தைகளைக் கேட்ட கதிரேசன் தன் தவறை உணர்ந்தான். மறுநாள் முதல் அவன் வயலுக்குச் சென்று ஆட்களுடன் சேர்ந்து தானும் வேலை செய்ய ஆரம்பித்தான். உரமிடுவது, களை எடுப்பது, தண்ணீர் பாய்ச்சுவது என எல்லாவற்றிலும் அவனும் பங்கு கொண்டான். அவனுடைய உழைப்பால் நிலம் மீண்டும் செழித்தது. விளைச்சல் முன்னை விடவும் அமோகமாக இருந்தது. தன் வயலில் அமோகமான விளைச்சலை பார்த்த கதிரேசன் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து மகிழ்ந்தான். நீதி. உழைப்பே உயர்வு. ஒருவர் தன் வேலையில் தானே ஈடுபட்டு முழு மனதுடன் உழைத்தால் மட்டுமே அதற்குரிய முழுமையான பலனும் வெற்றியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.